ஸ்ரீ அக்னி புராணம் 11ஆம் பகுதி. லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தல். லிங்கத்தின் அடிப்பகுதி பிரம்மபாகம், மைய பகுதி விஷ்ணுபாகம், நுனிப்பகுதி சிவபாகம். இதில் சிவபாகம் சற்று பெரியதாக இருக்க வேண்டும். லிங்கத்தை அமைத்தல். உப்பினாலும் நெய்யினாலும் செய்தல். துணி, மண் ஆகியவற்றாலும் தற்காலிகமாக அமைத்து வழிபடல். சுட்ட மண்ணினால் லிங்கம் அமைத்தல். மரம், பாறை ஆகிய ஒன்றால் செய்யப்படுவது மிகச் சிறந்தது. பவளம், தங்கம் ஆகியவற்றால் ஆன லிங்க வழிபாடு அதிக பலன்களை தரும். வெள்ளி, பித்தளை, செம்பு, துத்தநாகம், பாதரசம் ஆகியவற்றால் ஆனவை புனிதமானவை. உலோக நடுவில் இரத்தினங்கள் இழைக்கப்பட்ட லிங்கங்களை வழிபடுவோர் புகழ் வெற்றி அடைவர். அவர்கள் மனோரதம் நிறைவேறும். ஈசன் எங்கும் ஆராதிக்கப்படுவர். சாஸ்திர முறைப்படி குறிப்பிட்ட அளவுகளில் லிங்கங்களை அமைக்க வேண்டும். பரமன் ஆராதனைக்கான இடம் ஆலயம் முன் அமைதல் வேண்டும். பஞ்சகவ்யத்தால் அனைத்தும் தூய்மைப்படுத்தப்படல் வேண்டும். ஆராதிப்பவர்கள் பவித்திரம், மோதிரம், கங்கணம் அணிந்திருக்க வேண்டும். முறையான மரக்கொம்புகளாலேயே பந்தல் அமைக்க வேண்டும். நரசிம்ம மந்திரத்தால் பூ பரிக்கிரமம் செய்த பின் சடங்குகளை செய்ய வேண்டும். பந்தலின் வடமேற்கு மூலையில் ஹோமகுண்டம் அமைக்கப்பட வேண்டும். எந்த தெய்வம் பிரதிஷ்டையானாலும் உடன் அரி, அயன், அஷ்டதிக் பாலகர்களையும் ஆராதனம் செய்து பூஜித்து வழிபட வேண்டும். முடிவில் சாந்தி ஹோமம், புரோகிதருக்கு கோதானம், ஸ்வர்ணதானம் செய்ய வேண்டும். நாள் முழுவதும் பஜனை, தியானத்தில் ஈடுபட வேண்டும். பக்தி ஸ்ரத்தையுடன் பரமனை ஆராதிக்க வேண்டும். திருவுருவை பிரதிஷ்டை செய்பவர்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு வைகுந்த வாசத்தை கொடுக்கிறார்கள். 11ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.